سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن بإحسان إلى يوم الدين. يقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. கடைசி கட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல விருதுகளை பெற்ற எல்லா அமல்களிலும் ஏழைகளுடைய பகுதியை ஏழைகளுக்கு ஒரு செய்வதை இஸ்லாம் நிறைய அமல்களை வலியுறுத்துகிறது. சாதாரணமாக அதுல நாங்க நடத்திய ஏழைகளுக்கு சதகா செய்வது, அமேகா ஊழலவங்க ஏழைகளுக்கு சதகா செய்வது. அதே போல சொன்னாங்க, உங்களை அடிக்கடி பக்கத்து வீட்டுல பசியோடு இருக்கிறாங்க, நல்ல வயிறு முட்டை நீங்க நல்ல வயிறு முட்டை போடுங்க. அவங்க அடுத்தவர்களால உங்களுக்கு ஒன்று இல்லாமல் இருக்கிறார் என்றால் நீங்க உண்மையான நம்பி அல்ல, அவரையும் கவனிக்கணும். அதுக்கு ஊர்ல வந்து இருக்கிறாங்களா, வேற எதிரோ இருக்கிறாங்க, அவரையும் கவனிக்கணும். இதை போல் இருக்கலாம் விளையாடுங்க. வலிமாவுடைய சாப்பாடு, இதோட சாப்பாடு ஒரு ஆணுக்கு திருமணம் ரெண்டே நிலைமைகள் வச்சு அடுத்து வலிமா. இந்த வலிமாவுடைய சாப்பாடு கூட எத்தனை ஏழைகள் கூப்பிடப்படாமல் பணக்காரர்களை மாத்திர பார்த்து கூப்பிட்டா அந்த சாப்பாடு எத்தனை சாப்பாடு மோசமான சாப்பாடு வருகிறார்கள். அப்போ ஒரு சுண்ணத்தான அமல் ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கிற ஏழைகள் சாப்பாடுக்கு இவை சொல்லப்படாது. ஏழைகளுடைய பங்கு மிக குறைந்தது. அதே போல வயசு செய்து ஆணவம் வயது முடிந்தது இன்னும் ஆணவம். அதே போல நோய் சோமாக இருந்தால் அவசியம் கொடுக்கணும். யாரை கொடுத்தது? ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது போல சத்தியம் செய்யலாம். இந்த சத்தியத்தை முடிந்தார் சத்தியமா இருந்துச்சுன்னா செய்ய மாட்டேன். சத்தியத்தை முடிந்தார் முடிந்தது செய்வது அல்லாஹ் போனா சாப்பாடு. இப்போ ரமலானுடைய காலத்துல ரொம்ப புதுசு நிலைமையில தன்னுடைய மனைவியோட உடலோட ஈடுபட்டால் அவர்கள் 2 மாதம் நோம்பு, அதாவது ஒரு அடிமை ஒன்றிருந்தது அல்லது 2 மாதம் நோம்பு, அதுவும் இந்த ஏழைகளுடைய விஷயத்துல எல்லா அமல்களையும் ஏழைகளையும் அல்லவாக செஞ்சு கொள்றாங்க. நாங்க மட்டும் சிந்திக்கூடாது. மற்ற ஏழைகளின் அடிப்படையில ரமலானுடைய காலங்களிலேயும்
நோவுடைய மாற்றங்கள் காரணம்னா தேவைகள் கூட நோவுடைய மாற்றங்களை தேவைகள் கூட அந்த சகாத்தோட மிக முக்கியமா இதுலாம் கடமையாகின ஒரு அமல் தான் தகா அபிவிருத்தி. தகா அபிவிருத்தி பற்றி நாங்கள் கொஞ்சம் நிலைமை கொள்வோம். ஏன் கடமையாக்கப்பட்டி கோவிலே அதிர்ஷ்டல்ல வருது சொன்னாங்க. 2 விஷயத்துக்காக ஜகாத் கடமையாக்கினாங்க. ஒன்று அப்படின்னா என்ன உடனே செய்வாங்க. தொழுகையில ஏதாவது தொழுகையில் ஏற்பட்ட அந்த குறைய அடைகிறதுக்கு இஸ்திக்ஃபார். அதே போல நம்ம தொழுவோம் அந்த ஏற்பட்ட அந்த மரணிக்காக சதிதா சமூக செய்யணும். மரணிக்கான அந்த 2 சதிதா செய்யணும். இது தொழுகையில் அந்த ஏற்பட்ட அந்த குறையவன் என்ன செய்யுது கம்ப்ளீட் பண்ணுது. இதை போல இதுல ஏற்பட்ட நோவுடைய காலங்கள் ஏற்பட்ட குறைகளை அடைகிறது கம்ப்ளீட் பண்ணா கடமையாங்க. இது முதலாவது காரணம். இரண்டாவது மக்களின் மசாகி உணவாக அவங்க நோவுடைய காலங்களிலோ விசேஷமாக பெருநாளுடைய தினத்துல யாரும் ஞாபகம் செய்கிறாரு. அவங்கள் மேல மாதிரி சந்தோஷமான பெருநாள் கொண்டாடுவோம் என்பதற்காக அபிஷேகமாக 2 காரணத்தால் கடமையாகினாங்க. சொன்னாங்க மண் அச்சாக அதாவது ஈதுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு நீங்க ரெடியாக முன்னாலே கொடுக்கணும். தொழுகைக்கு வர முன்னாலே கொடுக்கணும். தொழுகைக்கு போக கொடுத்தால் அது சாதாரண கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கு கடமையோ அவங்க கட்டாயம் கொடுக்கணும். தொழுகைக்கு நாள் கொடுக்கணும். ஆனால் கிடைக்காது. தொழுகைக்கு போக கொடுத்தா கிடைக்காது. தொழுகைக்கு முன்னால கொடுத்தாதான் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால நாங்கள் கவனத்துல கொண்டது இந்த சகாத்து யாருக்கு வாழு யார் கொடுக்கணும். சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் நான் சுருக்கமாக போல 2.5 கிலோ கிட்டத்தட்ட நாட்டிலேயே அளவுனால 2.5 கிலோ அரிசி இன்றைக்கு சாதாரணமாக பெரும் பான்மையானவர்கள் சாப்பிடக்கூடிய அரிசி என்ன அந்த நாங்க எதை சாப்பிடுறோமோ அதைத்தான் கொடுக்கணும். எதை சாப்பிடுறோமோ அதைத்தான் கொடுக்கணும். இதெல்லாம் என்ன செய்யலாம்னா நாட்டு அரிசி பெரிய அரிசி இங்கே அரிசி இதை சத்தாதான் கொடுக்கீங்க. உங்களுக்கு கூடுதலான நன்மை கிடைக்காது. நீங்க உணவாக இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதனால இந்த விஷயத்தை நாங்கள் கவனிப்பது யாருக்கு வாங்க எதுல கொடுக்கணும் கூட எனக்கு காலத்தோடு கருத்து அதோடு குழப்பம் முடித்து உணவாக கொடுக்கிறதா பணமாக கொடுக்கிறதா அந்த சமயத்துக்கு கிடைக்கிறதா அந்த யாரு கடமை யாரு கடமையா சௌவாவுடைய இன்னைக்கு மகளுக்கு அறிவிக்கப்பட்டால் பிறநாள் என்று சொல்லி நாளைக்கு பிறநாள் சௌவால் இன்னைக்கு மகளிலிருந்து நாளைக்கு பெருநாளுடைய அந்த தொழிலுக்கு அதாவது போனாலே அதை வெளியாவதற்கு முன்னால நாளைக்கு மகளிர் வரைக்கும் இன்னைக்கு மகளிர்ல இருந்து நாளைக்கு மகளிர் வரைக்கும் ஒருத்தர் என்ன செய்யறதுன்னா என்ன இருக்கிறோம் எனக்கு எங்க ஊருக்கு செலவோ எங்க பிள்ளைங்க ஊருக்கு எடுத்தாச்சு எங்க ஊருக்கு செய்யாது எனக்கு எங்க ஊர்ல ஒரு செலவர்கள் வேலை செய்யாது ஒரு வேலையாளர் வேலை செய்யாது அவருடைய சம்பளம் கூடுது மகன் எல்லாமே கூடுது செலவெல்லாம் போக எனக்கு எப்ப
இன்னைக்கு மதுரையில இருந்து இன்னைக்கு பெருநாளாக இருந்தான், இன்னைக்கு மதுரையில இருந்து நாளைக்கு மதுரை போறோம். இந்த ஒரு நாளை கம்பி இதனுடைய செலவுலாம் போக எப்பவும் இருந்தாலும் சரி, வேறு வேலைகள் இருந்தாலும் சரி, சோழரை அவர்கள் எல்லாரும் எவ்வளவு சாதாரண இருக்கணும். இன்னைக்கு சீனி சம்பா எடுத்துக்கொண்டா 5 கிலோ கேரட் வந்து 1300 ரூபாய். அதாவது சொல்லணும், அவன கையில இருந்து 1300 ரூபாய் 5 கிலோ. எத்தனை பேருக்கு 2 பேருக்கு நீங்க யாருக்கு போகணும்? கல்யாணம் முடிச்சிருந்தாச்சு உங்களுக்கு கொடுக்கணும். உங்க அம்மா அப்பா அப்படி உங்களோட முடிச்சிருந்தா கல்யாணம் நீங்க உங்களுக்கு உங்க மனைவிக்கு அதுக்கும் நேர்நிச்சயமாக உள்ளே அதுக்கும் நேர்நிச்சயமாக இருந்து விரும்பினா பெற்றோருக்கும் உரிய அதுக்கும் நேர்நிச்சயமாக இருந்து விரும்பினா அவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் கொடுக்கலாம். கொண்டு எந்த அளவுக்கு சமைக்கிறோம். அதாவது நீங்க மனைவி 2 குள்ளே இருக்கிறீங்க, அப்ப 4 பேர் சொன்னா 10 கிலோ அரிசி வரும். உங்களுக்கு 15 கிலோ உங்களுக்கு சமைக்குது. 4 பேர் கொடுத்து குடும்பம் ஆகும். அதுக்கு நீங்க இருந்தா கல்வி வைக்கிறவங்களுக்கு நீங்க கொண்டு சொல்லலாம். இது யாருக்கு கொடுக்கணும்? யாரு கொடுக்கணும்? யாருக்கு கடமை 8 சொல்லலாம். அதுல வந்து பகீரா வாழ்வதற்கே ஒன்றுமே இல்லை, ஆக கஷ்டம். 2வது இருக்குது சம்பாதிக்கிறாரு, அந்த குடும்பத்தை ரன் பண்ண போகலாம். இது முக்கியம். 3வது எடை பண்றவர் அவருக்கு கொடுக்கலாம். 4வது மௌலா இதுக்கு புதிதாக வந்தவர்களுக்கு. 5வது கடனாளிகள் அவங்களுக்கு கொடுக்கிறது. 6வது வழிபோக்கிறது, அதாவது கொண்டு கொடுக்கிறாரு இவர்கள் கொடுக்கலாம். இந்த 6 கூட்டம் தான் பொதுவாக இருக்கக்கூடிய கூட்டங்கள். ஏனென்றால் அடிமைகளோ அம்மாவுடைய பாதையை விமாசிகளோ இல்லை. இந்த 2 கூட்டம் இல்லாமல் இந்த 6 கூட்டம் இருக்கிறார் கொடுக்கலாம். நம்ம போகிறது இப்ப எப்ப வாடுவோம், எப்ப கடலை சவுவாழ்வை பார்த்தா அதுல இருந்து ஆரம்பிச்சு ஈதுலை பெருநாளுடைய தொழிலுக்கு வர முன்னால வரும் வரைக்கும் அந்த நேர தொழில் கடமையானது. அதுக்குள்ள அதாவது சவுவாழ்வை அழைக்கப்பட்ட 5 கடமையானது. ஆனாலும் அதாவது ஹதீஸ் வந்து நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் நோம்புடைய ஆரம்பத்தில் பல நோம்புல இருந்து நிறைவேற்கிறார். அது ஏன் அப்படி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டு ஒரு தடவை கொடுக்கப்பட்டிருந்தால் சாதாரணமாக இன்னைக்கு 2 அலங்கு சொல்லப்பட்டாச்சு. ஆட்கள் செய்வாங்க, கோவையும் நிலத்தையும் உடுப்பையும் பெற்ற உடுப்ப கைலத்தையும் இப்படியே செய்த ஆட்கள் 5 ஆகுவாங்க. என்ன நடக்கும்? இடத்துக்கு போல அந்த ஊர்ல என்ன செய்வாங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஈதுடைய பெருநாளுடைய தொழிலுக்கு வரணும்னா கொடுத்துருவோம். என்ன செய்வாங்கன்னா கொடுத்த கணக்கில் ஊருக்கு வெளியே ஒரு மனிதனை குடும்பத்தை போட்டு அதில் அவங்க வேலை வைக்கிறாங்க. வச்சுட்டு இஸ்லாமோ ரசூலுல்லாஹோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு வெளியே போடுறது சகாபத்துக்கு நிறைவேறாது. நான் சொன்ன இந்த 6 கூட்டத்துக்கு போய் சேரணும். 6 கூட்டத்துக்கு செய்தி சேரணும். ஊர்ல குடும்ப வெளியே ஆசிய வெளியேற்ற சகாபத்துக்கு நிறைவேறாது. அந்த விஷயத்தை பார்க்கிறோம். அதனாலதான் நாம் தான் ஆரம்பத்தில் கடைசி இந்தியாவுடைய சகாபத்துக்கு கிடைக்காது நோம்புடைய பரிசுத்தப்படக்கூடிய அந்த சாந்திக்காவும் அதெல்லாம் ஆரம்பித்து அதாவது பொதுவாக மிக சிறந்தது பெருநாளுடைய தினத்தில் செவ்வாய் போற கண்டதோட புதுமைகள் மிக சிறந்தது. 3 மாதம் அப்படி கொடுக்கும். அப்படி இல்லையா ஈதுடைய 1 நாளோ 2 நாளுக்கு முன்னால கொடுங்க. அப்படி இல்லையா கடைசி பக்கத்துல கொடுங்க.
அப்படியும் இல்லையா நோக்க ஆனது வந்து கொடுக்கலாம். ஓடல் சொல்றது உடனே கொடுக்கிறது அல்லது ஈதுலையே 2 நாளைக்கு முன்னால கொடுக்கிறது அல்லது கடைசி பக்கத்தில் கொடுக்கிறது அல்லது ஆரம்பத்தில் இருந்து கொடுக்கலாம். தெளிவான ஆதாரம் ஒருவர் கனெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் இருக்கிறாங்க 20 நேரம் வந்து வந்து அந்த உணவு பொருட்கள்ல கொள்ள கலவை இருக்கிறார். சொன்னாங்க இந்த அவனை கூட்டி போனாங்க வந்து களவாங்க இதுல சொன்னா என்ன ஒன்றுப்பா இந்தி முன்னா நான் உள்ளவர் எனக்கு கூட்டுமை இருக்குது ஆஜாத இல்லா கஷ்டத்தில் வைக்கிறேன் ஒரு மூன்று டப்பானோடனே அடுத்த நாள் காலையில அப்படியா மறுபடியும் வருவோம். 2வது நாளும் மறுவாழ்வு கொடுத்தாங்க. மறுபடியும் சொன்னா கஷ்டம் ஒன்றுதான். 3வது நாளும் சொன்னா இல்லை இந்த தகவலாம் பதிலை சொல்லி சொல்லி 3வது நாளும் அப்படிங்கிற கலவாங்க வந்த மனிதர் அதான் அதாவது இப்போ அவரைமா சில களிமாக்களை அவனுக்கு நான் மதிக்கிறாங்க. இதுல ஓடி சொன்னால் உனக்கு அதாவது பிரயோஜனம் தரக்கூடிய களிமாக்கள் இதுல ஓடி நீங்க படிக்கைக்கு போறீங்க, தூங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க. இந்த நேரத்துல ஆயத்தில் ஓடிய முழுமையாக அந்த ஆயத்தில் ஓடிய ஓடின அந்த ஆயத்தை ஓடினால் நாளை கொண்டு சுகோடைய நேரம் வரும் வரைக்கும் உங்களுடைய பாதுகாக்க எல்லாரும் மனத்தை வைப்பான். அது மட்டுமல்ல இது சொல்வதை அந்த சிறை கைதி ஆளுட நிலைமையாப்பா நினைக்கிறாங்க. யாரும் அவங்கள விஷயங்களை படிச்சுட்டான். அதனால ஒரு என்ன படிச்சுட்டா இது 1920 அல்லாவுடைய பக்கத்துல அல்லாவுடைய நாளைக்குள்ள அறிவிக்கலாம் அப்படியா சரி அவன் சொன்னது சரிதான் சொன்னது சரி. ஆனா அவன் பொய்யனா அவன் யாருக்கு தெரியுமா அவன் தான் செய்தான் மனித உருவத்துல வந்து பொருள களவாட்ட வந்தவன் அவன் சொன்னது உண்மை. ஆனா அவன் அதனால இந்த அணி ஆதாரம்னா ஒவ்வொரு வரைக்கும் கடைசி பக்கத்திலேயும் கொடுக்கலாம் என்பதற்கு இந்த அணி மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கு. அடுத்த இன்னைக்கு ஒரு நாள் ஆரம்பத்தில் சொன்னேன் பணமாக கொடுக்கிறதா உணவாக கொடுக்கிறதா இப்படி ஒரு நன்றி வந்து பொதுவாக 4 வருடம் சாப்பிடுமல 50 இதுல அனது மரபை தவிர மற்ற 3 மரபுகளும் சாப்பாடாக கொண்டு போகிறோம். பணமாக கொடுத்தால் அது சட்டாக தீராது தெளிவாக இதுக்கு எடுக்கக்கூடிய ஆதாரம் சொன்னால் கடி சொல்லக்கூடிய காலத்துல அதாவது பாலாடை கட்சி உணவாக கோதுமை அல்லது வாக்குறுதி மாவு அல்லது வாகு அல்லது இந்த கலர் அல்லது உணர்வு எல்லாமே உணவாக அதனால
காலத்துல உணவாக சாப்பாடாக கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, அது சமூகத்துக்கு சொல்லியிருந்தாலும் அது சொல்லியிருந்தாலும் அப்போ போல பெரும் பெரும் சஹாபாக்கள் உணவாக கொடுக்கப்படும் என்ற கருத்துல நிஜமாவாக கேட்கப்படுது. கனவா கொடுத்து சொன்னாங்க. கேட்கப்பட்ட நேரத்துல அஹ்மது முகமது அஹ்மதுல்லாஹி சொன்னாங்க, உணவாக கொடுக்கப்படும் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட சட்டத்துக்கு மாற்றமாக பணமாக கொடுக்கப்பட்டால் அது நிறைவேறுமா என்பதை நான் பயப்படுகிறேன். நிறைவேறுமா என்பதை பயப்படுறேன் சொன்னாங்க. வேறொரு விவாதத்துல முகநில பதிவு செய்து சொல்றாங்க, அவங்க அந்த கருத்து சொன்னாங்க, இந்த கருத்து சொன்னாங்க. சதமா கொடுக்கக்கூடிய மக்களுடைய கூட்ட ஆரம்பிச்சாங்க சொல்லி அதிகமாக வாசி இந்த ஆயத்தை அஹ்மது முகமது அவர்கள் செட்ட தெளிவாக சொன்னாங்க. அதனால வீடு கேட்க அனைத்து மனவர்கள் வரையில அவருடைய பொறுமதி அதாவது சமமாக எந்த மக்கள் இந்த சாப்பாடு என்பது சொன்னாலே நேரடியாக தரப்படக்கூடிய சட்டம். அதாவது இந்த நாட்டை அரிசி கொடுக்கிறது இதுல இந்த மாற்றத்தை நேரடியாக சட்டம். இதுல கொடுத்தால் ஆனால் பணமாக கொடுத்தால் அது வேகமா என்பது அஹ்மது முகமது அவர்கள் சொன்னால் அது நிறைவேற்றப்படுமா என்பது நான் பயப்படுறேன் என்பதை அஹ்மது முகமது அவர்கள் சொன்னார். அதனால இதனை வீடு கேட்க தேர்தலான ஒன்றுதான் நான் தான் அரிசியாக கொடுக்கிறேன். உண்மையிலே இன்னும் ஒரு கவலை என்ன, ஏழைகளுக்கு பணம் கொடுப்போம் சொன்னா அரிசியோட சேர்த்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறேன். அரிசியோட சேர்த்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி இல்லையா, ஏழைகளுக்கு அந்த ஏழைகளுக்கு அந்த ரசாயனத்தினுடைய அரிசிய பணமாக மாற்றேன் கல்வியாக மாற்றிக்கொண்டே கல்லறிக்கு நான் உங்களுக்கு தக்காத்து சொல்லுவோம். அரிசிய எங்களுக்கு தான் தக்காத்து அவருக்கு தக்காத்து இருக்கிறாங்க. அவர் எரிச்சு அவர் விரும்பினா அதே அரிசிய வேறொருத்தருக்கு தக்காத்து வேறொருத்தருக்கும் தக்காத்து அதுக்காக 4 பேர் செய்து நம்மளே எடுக்கிறாங்க, நான் இவருக்கு கொடுக்குறேன் அப்படியெல்லாம் கண்டிஷன் போகலாம். நீங்க விரும்பினா கிடைச்சா விரும்பி நினைச்சலாம், நீங்க சகாபுரிக்க கொடுக்கலாம். நம்ம இஸ்லாம் உறவு. அதனால நாங்க இந்த சகாபுரிக்கிற இது சமகாலத்துல உருவாக்க ஒரு மக்கள் தான் பணத்துல இல்லாம சாப்பாடு ஆனாலும் அப்பையும் உணவாக கொடுக்குமாறு மக்கள் அறிஞர் பணமாக கொடுப்பதை ட்ரை பண்றாங்க. உதவியா எனக்காக கொடுக்கப்படணும். இன்றைக்கு ஒரு கூட்டம் உருவாக்கி உதவியாவும் பணமாக கொடுக்கிறது. ஒரு தெளிவு தெளிவு மிக தெளிவானது. எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுவது சாப்பாடு கொடுக்கிறது, எங்களுக்கு உதவியா இறச்சி கொடுக்கிறது இறச்சி கொடுக்கிறது. அதை பணமாக மாற்றியவர்கள் வியாபாரம் கொடுக்கல எதிர்ப்பு போகணும், சரியா கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு கூட்டமே இல்ல, அதை மாற்றி ஒரு கொண்டு நல்லா சாப்பாடு கொடுக்க சொல்றத பணமாக மாற்ற கொடுக்கணும், பணமாக கொடுக்கிறத அதை உணவாக மாற்றி தெளிவு பணமாக எதை கொடுக்க சொல்லுது, எதை உணவாக கொடுக்க சொல்லுது. இந்த சாப்பாடு எதிர்கொண்ட ஆரம்பத்தில் கொடுக்கணும் முடிச்சா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னான். பணம் சொன்னது
சாப்பாடு கொடுங்க. அது மட்டுமல்ல, ஒரு இந்தியா ஒருத்தருக்கு நோவு புரியலாம், வயசு முடிந்து இதை என்ன செய்யணும், அறுநூறு மருந்து சாப்பாடு நல்லா ஒருத்தர் பகல் நேரத்துல ரமலானுடைய பகல் காலத்துல உடலோடு இருக்கிற யாரோட மனைவியோட இதை என்ன செய்யறது, அடிமை உரிமையில வரும். நோம்பு புரிஞ்ச நிலையில சொந்த மனைவியோட உடலோடு இருக்கிறது நடக்கும். அதை நோம்பு முடிஞ்சு அது கப்பா என்ன கப்பா அடிமே உரிமையில வரும். அடிமை காலத்துல இல்லை. அப்ப என்ன செய்யறது, 2 மாதம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும். ஒரு நாள் விடாம 2 மாதம் தொடர்ந்து நோம்பு. அதுக்கும் 60 நிமிஷங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். இந்த இடத்துல சொன்னாவோ சாப்பாடு கொடுக்கிறோம். காலத்துல ஒரு மனிதர் ஒரு சொன்னாரு, யார் சொல்லலாம், நான் அழிவு செய்கிறேன், நாசமாகிறேன். எந்த மனைவியோட உடலோட நோம்பு ஈடுபட்ட அந்த நேரத்தை அப்படின்னு சொல்லாமல் கேட்டாங்க. அவருக்கு ஒரு அழிவு உரிமை வேணுமா, 7000 சொல்லலாம். 2 மாதம் தொடர்ந்து நோம்பு விஷயமா, 7000 சொல்லலாம். அல்லது 60 நிமிஷங்கள் சாப்பாடு கொடுக்குமா, அதுக்கும் வசதியில யாரும் சொல்லலாம் என்று சொன்ன உடனே அப்படியே மௌனமாக இருக்காங்க. மௌனமாக இருக்குது. இந்த நேரத்துல ஒரு வக்கி என்னது ஈர்க்கப்பட வக்கி என்று வந்த உடனே அவர் சொன்னாங்க, அவங்க ஒன்று செய்யாது ஈர்க்கப்பட வக்கி இந்த நிச்சயங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். 60 நிமிஷங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். உடனே வந்த மனிதர் சொன்னாரு, அது சொன்னாரு, யாரும் சொல்லலாம். இந்த மதியனாலேயே என்னைய விட ஏழை யாரும் இல்லை. நான் பரமேன், நான் தான் பரமேன் என்று சொன்ன உடனே கவி சொல்லலாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. சொன்னாங்க, இதை எடுத்துக்கொண்டு போய் நீங்க உங்களோட வயசுக்கு உங்களோட குடும்பத்துக்கு நீங்க சாப்பாடு சொல்லி அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க சாப்பாடு வலியுறுத்து. அதனால தீனுக்கு ஏற்றமான அமர்தான் உணவாக அரிசியாக நாங்கள் எதுவும் சாப்பிடுவோம். ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்கிறது, அது நீர் சம்பளம் கொடுக்கிறது. அதாவது பெரிய பெரிய கல்வி மாணிக்கக்கூடிய அரிசியை கொடுக்கலாம். நல்ல உணவாக கொடுங்க, நல்ல அரிசியாக கொடுங்க. நிச்சயமாக அவருடைய பரிபூர்ணமான நிலையங்கள் தருவார். அதனால அந்த ஒரு உள்ள எந்த அளவுக்கு வலியுறுத்தினா ஒரு உள்ள போறதுக்கு அதான், அதாவது மகை குறை சென்னைக்கு முன்னாள் சௌவாவுடைய தென்பட முன்னால ஒரு உள்ள கிடைச்சாலும் 5 ஒவ்வொரு மகளிருக்கு புறமோட்டா போறார். சௌவாவுடைய தென்பட்ட புறமோட்டா போனால் அவருக்கும் நான் ஆரம்பத்திலிருந்து அநேகமான சட்டத்திட்டங்களை சொல்லுகிறேன். இதுவும் இதற்கு மேலாக ஏதும் சிந்தை செய்கிறார் தெரிகிறாங்க. வந்து அணியை கேட்டுக் கொள்ள முடியுமான சினிமாவுக்கு போவதை நீங்க நிறைவேற்றுங்க, எல்லாம் அர்ச்சனை செய்வான். எங்க சௌவாவுடைய போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணா சில நேரம் மிஸ் ஆகி போகும். அதனால உங்களுடைய நோவுடைய பரிசுங்க அதை நீங்க இறங்குவீங்க. அதனால அம்மா நின்றாங்க சட்டத்திட்டங்களை இறங்கி அமல் செய்யக்கூடிய கூட்டத்தை நம் மனைவிகளின் ஆசிர்வாதா நம்முடைய பாவங்களை நம்பிப்பாயா, பாவங்களை நம்பிப்பாயா, பாவங்களை காலத்திற்கு அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானே. ரமலானை எத்தனையோ பேருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறாயா, எத்தனையோ பேருடைய பாவத்தை மன்னித்திருக்கிறாயா, எத்தனையோ பேரை நரகத்திற்கு விடுவித்திருக்கிறாயே. அப்படியான கூட்டு எங்களையும் ஆசிரியாளா, குழந்தை செல்வங்களின் ஆசிரியாளா, தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய கூட்டுகிற நம் அனைவரின் ஆசிரியர்களாக என்னை பயப்படக்கூடிய நோக்கின் மூலமாக எந்த சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறாயோ அப்படியான முக்கியங்களாக சப்போர்ட்டையவர்களாக என்னை பயப்படக்கூடியவர்களாக நம் மனிதர்களின் ஆசிரியர்களாக